வட்ட வட்ட பாறையிலே ஒரு வீட்டு டிராஃபி ஜெயிக்கையிலே. என்னடா எல்லாரும் ஹியூமிலேட் பண்றீங்க டேய். ப்ரோ இதுக்கு இன்னொரு டைலாக் சொல்லட்டுமா? நீங்க 2 சீசனும் முக்கி எடுத்தது, ஒருத்தன் வந்த உடனே முக்கி எடுத்தத வந்து அவங்களால ஏத்துக்க முடியாதுடா. ஐயோ நான் ஒரு சவால் விட்டுமா? வரான் சேவல் உள்ள வரான். செம்மையா உடைச்சான். போடு ஒரு நேரம் கையோபி மட்டும் இருக்கான். மரணத்தை நோக்கி சென்றது 28 கில்ல. மரணத்தை நோக்கி சென்றது அகால மரணம். பாடல் எப்படி இருக்கு? என்ன ஐவரி, உன்னோட ஒரே பிளஸ் பயம் தான். உனக்கே பயம் காட்டுறாங்க, அவ்வளவுதான். என்ன ஐவரி, உனக்கு பயம் நேரடியா வந்து காட்டினாங்க. முடியாதுடா, உன்னோட 30 கிலோ நான் உடச்சு காட்டுறேன்டா. டிராஃபி உனக்கு கிடையாதுடா, முடிஞ்சவங்களை தாண்டா பாப்போம் சொல்லி வச்சு உன்னை வந்து அடிச்சு உடைச்சிட்டு போறாங்க. யூ ஆர் டேஸ்டிங் யுவர் ஓன் மெடிசன் தம்பி. உன்னோட பாய்சனை உனக்கே வாய்க்குள்ள போட்டாங்க, இந்த சாப்பிடு அப்படின்னு. எல்லாத்தையும் முடிக்காங்க ஒரே ஒருத்தன். ப்ரோ உடைச்சி எரிஞ்சுதான் ப்ரோ. ஓஜிபிடிஎஸ் ஸ்லாட் வண்டிலே என்ன சொன்னீங்களே ப்ரோ? ஏதோ விஷம் ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ப்ரோ? இல்ல விஷம் உன்னோட ஓன் கொஞ்சம் பாம்பையும் இந்த ராஜநகத்தையும் கம்பேர் பண்றீங்களே ப்ரோ? குட் நோஸ். யாரு குட்டி குஞ்சு பாம்பு? யாரு இல்ல குட்டி குஞ்சு பாம்பு? யாரோ ப்ரோ குட்டி குஞ்சு பாம்பு. ஐவரி ரைவல்ரியா போனா போதுன்னு விட்டு வச்சோம் ப்ரோ. ஓகே ஓகே. தெரியாதா ஸ்லாட் ஒன் எடுக்க தெரியாம? ஐயோ வெரி 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 சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஜெயனி உள்ளவா, இங்க ஏதோ அடி போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. என்ன கோஸ்டோப்பே, என்ன சீனா? சரியான பயிர். ஐயோ ஃபயரா, நெருப்பு போடானா போயிடணும், நிக்க கூடாது. ஐயோ கையே வட்ட வட்ட பாறையிலே ஒரு வீட்டில் டிராஃபி அடிக்கையிலே. என்ன ஏறி புள்ள புள்ள என்ன கேக்குறாரு பாருங்க. யார்? நீதான் இருக்கு ப்ரோ. ஆனா உனக்கு தெரியுமா, உன்னை யார் தெரியுமா நம்புனா? உன்னை யார் தெரியுமா கேட்டா? ஒரு பாம்பு தான் உன்னை கேட்டுச்சு. ஒரு பாம்பு தான் உன்னை வந்து இல்ல ப்ரோ அவன் தான் வேணும் அப்படின்னு. பாம்புக்கு தெரியும். சத்தியமா பாம்பு நீங்க கேட்கும் போது நானும் ஓகே சொல்லிட்டேன், விட்டேன். ஓகே நல்லவேளை ஐவரி வந்து கேட்டிருக்கான், அதனால. வட்ட வட்ட பாறையிலே ஒரு வீட்டு டிராஃபி ஜெயிக்கையிலே. என்னடா எல்லாரும் ஹியூமிலேட் பண்றீங்க டேய். என்னடா எல்லாரும் ஜீரோ பாருங்க சார், ஜீரோ டிராஃபிய பாருங்க சார். ஜீரோ டிராஃபிய பாருங்க சார். ஐவரி அது இல்லாம நீ வந்தா டிராஃபியே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐவரி தெரியுமா உனக்கு? நீ வந்தா டிராஃபியே வராது அப்படின்னு. அவங்க மேட்ச் வேணா ஜெயிச்சுட்டு போட்டும் ப்ரோ, அவங்க எப்படி டிராஃபி வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறேன் ப்ரோ இந்த சீசன். ஐயோ என்ன ஐவரி, மேட்ச் என்ன வேணுமோ ஜெயிச்சுக்கிட்டோம், மேட்ச் எவ்வளவு வேணுமோ ஜெயிக்கட்டும். ஒத்த ரூபா பாக்க மாட்டாங்க அவங்க. ஐயோ சாயோப்பி இறங்கினாங்க, மாஸ்டர் மைண்ட் மேல சாயோப்பி இறங்கினாங்க. கண்ணுல பாக்க மாட்டாங்க அவங்க. எவ்வளவு வெற்றி வேணுமோ எடுக்கட்டும். ஆனா கல்லால ஒண்ணுமே இல்ல சார். சார் ஜீரோ பாருங்க சார். நீ வந்தாடாண்டா வார் பத்தும் வத்தா, நீ இருந்தாடாண்டா மத்தவங்க எல்லாம் சப்படா. ஆனா உன் அளவுக்கு எவனாலையும் முடியாதுடா அப்பா. வேற மழை ஏறி யூ ஆர் ஆல். எப்பவுமே நீ வந்து வார்ல வந்து ஒரு
ஒரு ஒரு பிரளயத்தை கிரியேட் பண்ணுவேன் உண்மையாலுமே. அங்க வந்து நான் ஆடுற பாருங்க அப்படின்னு என்னதான் எவன் தான் உன்னை என்ன சொன்னாலும் கடைசியில லாஸ்ட் லாஃப் எப்பவுமே நீதான்டா. கடைசியில உடைக்கிறது நீதான், கடைசியில ஜெயிக்கிறது நீதான். கடி கடிக்கலான்னு பார்த்தேன் மதன் ப்ரோ. ஆஹ் போன மேட்ச் பிரிமாஸ்குள்ள சண்டை போட்டாங்க, ஒரு கடி கடிச்சு விடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு ஓடிட்டாங்க. விஷம் ரொம்ப அதிகமா கக்குதுன்னு சொல்லிட்டு. கிஸ்ஸா. கோஸ் ப்ரோ, சா. ஐவரி, ஸ்கை ப்ரோ, கோபால் பேசுறேன் ப்ரோ. 4K அனுப்பிடுறேன் ஈச் ஒன்க்கு. கோச் இது வேறயா? So much. இது வேற Thank you so much bro. எக்ஸ்ட்ரா ரிவார்ட். ஓகே ஓகே, நடக்கு நடக்கு நடக்கு. நல்லா பாருங்க சார். சார் ஜீரோ பாருங்க சார். சார் ஏய் விட்றா, அழுதுற போறாங்க. அமைதியாடா டேய். ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அடி அடி நடிக்கிறேன். என்னப்பா ஸ்கை ஓபி எடுத்துக்கீங்களா பெர்மனண்டா? உயிர் கொடுத்து போராடுறான். காலையிலயும் வருவான், பிராக்டிஸும் பண்ணுவான், ஒரு மாதிரி கொடூரமா இருப்பான். 5th மண்ணா வச்சுக்கிறீங்களா? பிடிஎஸோட 5th மண்ணா எப்ப அவைலபிலிட்டி ஆகியோ இப்ப எடுத்துக்கிறீங்களா? ஸ்கை ப்ரோ பொறுத்து ப்ரோ, அவர் வாட ஆட மாட்டாருன்னா அவர் 5th மேன். அவன் கேளு ஸ்கைல. நான் இப்ப சோலோ தான் ஃபோக்கஸ் பண்றேன். கூடமா சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சோலோ எல்லாம் போய் ஒரு மயிர் பிரோஜனம் இல்ல. ஆட்டத்தை பாரு, ஆட்டம் காணுது, அப்படி அப்படி உடைக்குது. 2000-3000 பேர் பார்க்கும்போது நீ போடுற ஆட்டத்தை பாப்பே 4 பேர் 5 பேர் பாக்குறப்ப நீ உடைச்சிட்டு இருப்பியா? அதெல்லாம் செட் ஆகாது. மேட்சை கவனி, மிஷினை பாரு, அதை பாரு. ஸ்குவாடு காலில் வேற இருக்கு, டிசிப்ளினா நீ தான் இருப்ப. என்ன கோஸ்ட் 5th மண்ணா வச்சுக்கிறீங்களா? நம்மதான் ப்ரோ 5th மண்ணா வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறேன். 5th மண்ணா வச்சுட்டீங்கன்னா அவைலபிள் இல்லாதப்ப தூக்கி போட்டலாம் ஸ்கையோப்பியா கிரிட்டுன்னு முடிச்சு. அவ்வளவுதான். பாயிண்ட்டும் இருக்கும். டிராஃபி எடுத்தா அவனுக்கு ஒரு ஷேர் கொடுங்க, வெளியாயிரும். கிருகிருப்பா போட்ட மாதிரி இருக்கும். சரி, நீங்க 1 ரூபாய் அனுப்புங்க, நான் உங்களுக்கு டிராஃபி அனுப்பிச்சுட்டுறேன். அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாயோப்பி கைஸ், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாயோப்பி வலிச்சிட்டு போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு. மாற்றம் வேணுமா ப்ரோ? மாற்றம் என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? ஏமாற்றம் தான் எல்லாத்துக்கும். நாங்க போயிட்டு கிளாசிக் புஷ் பண்றோம். எல்லாத்துக்கும் ஏமாற்றமா இருக்கு. வட்ட வட்ட பாறையிலே சொல்லுங்க மதன் ப்ரோ. டிராஃபி ஜெயிக்கையிலே. கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க ரமா ப்ரோ. ப்ரோ அவங்க எங்களோட வெறி ஆடுறாங்க ப்ரோ. ரன்னிங் கார் ஹெட் ஷாட் போடுறாங்க ப்ரோ. அது கையோப்பி ப்ரோ. அது அந்த வீடியோ மட்டும் பாருங்க மதன் ப்ரோ. சொன்னாங்க. ஏய் உண்மையாலுமே செமையா விளையாடுறீங்கடா. கேக்கலாம் போல அந்த ஷாட்டுக்குலாம். உண்மையாலுமே மிஷின் வருது ரெமனனி. என்ன கோஸ்ட் ப்ரோ? போன மேட்ச் கார்ல நான் கார் ஓட்டிருந்தா நான் கிழிச்சிருப்பேன். இப்ப காரை ஓட்டும் போது எப்படி இருந்துச்சு? நான் காரே ஓட்டல கோஸ்ட் ப்ரோ. எனக்கு பேடிஎம் நம்பர் அனுப்பிச்சுடா கோஸ்ட். ஒருவேளை வேணும்னே பழி வாங்கிட்டா கோஸ்ட் ரெமோவ. அவன் பேசின பேச்சுக்கு போன மேட்ச் அடிச்சுட்டு வந்து சொன்னான் ப்ரோ. என்னன்னு? எப்படி கார் ஸ்ப்ரே அப்படின்னு அப்பெல்லாம் சொல்ல பாரு ப்ரோ. ஐயோ போய் கடைசி மேட்ச் முன்னதான மேட்ச் நான் வந்து உங்களுக்கு கார் ஓட்டி இருந்தேன், நான் நீங்க அடிச்சிருப்பீங்க கோஸ்ட் ப்ரோன்னு. ஆமா அதான் சாயோபிக்கு பேர் எல்லாம் ஃபயர் விட்டுக்கறாங்க. என்ன மாஃபியா? வட்ட வட்ட பாறையிலே. இந்த டைம் நான் கிசா மிஸ் பண்றேன். கிசா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம் கைஸ். கிசா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். கிசா வாடா டேய், பாடுறா கிசா. இந்த குட்டி பாம்பு ரொம்ப அவமானப்படுத்துறான்டா. கிசா கூப்பிட்டு, கிசா வந்தாதான் சரி போட்டுரும். கிசா ரொனால்டு வந்தாதான் 10 பேர். ஆமா வேற வழி இல்லாம. ஆமா கோஸ்ட் உனக்கு வந்து முட்டை பிரியாணி வாங்கி தரேன்னு, அதனால எக்ஸ்ட்ரா 1000 உனக்கு. என்ன பண்றது? ஆமா ஏய் கோஸ்ட் 2000 கொடுத்துருங்கப்பா. நீங்க எடுத்துக்கோங்க. கோஸ்டுக்கு 2000 ரூபாய். வேற மாதிரி என்ன பண்றது கோஸ்ட்? உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொன்னேன், ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னேன். பார்த்தா ஸ்டார் பெர்ஃபார்மரா ஆயிட்டா டேய். அப்பா அங்க துரத்துனதுல வந்து போட்டா பாரு ஒரு போடு. ஐயோ வேற மாதிரி கோஸ்ட். எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மால பிரைம்னா நீ தான்டா பிரைம். உன்னை அடிச்சுக்க ஆளு புண்டே இல்லடா அங்கேயுமே. வேற மாதிரி தொடவே முடியாது. நான் தான் சொன்னேன் பேசணுமா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதான் நானும் அதான் சொன்னேன் கோஸ்ட். நீ வேணா வேம்பிளே அடிக்கலாம், அதுக்கான டான்சிங் ரோஸ் அடிக்க முடியாது. நீ வேணா யார வேணா விளையாட்டலாம், கோஸ்ட் போய் பூல கூட விட முடியாது அப்படின்ற. அதெல்லாம் எடுத்து கண்டுட்டா போட்டுக்க. வெறியா இருந்துச்சு. போட்டடா கோஸ்ட். சரியா கோஸ்ட் காலைல விளையாடல கோஸ்ட். உன் கையில கேம் கோஸ்ட் ஏறிடுச்சு. டாப் 100 பிளேயர் நீ. அதான் நீ பாக்குறவன்லாம் போட்டு ஓக்குற, பாக்குறவன்லாம் அடிக்கிறதுக்கு காரணம் அதான்.
விளையாடுறல, அதனாலதான் உன் ரத்தத்துக்குள்ள அந்த கேம் இருக்கு. போட்டு பழக்கிற உண்மையாலுமே. தானே தானே நான் கோஸ்ட் சோப்பியோடது கோஸ்ட் ப்ரோ கூட பிராக்டிஸ் போட்டிருந்தனா ஜெயிச்சிருப்போம் போல. புளுத்திருப்பணி ஏன் கோஸ்ட் ப்ரோ இப்படி பண்ணீங்க? வட்ட வட்ட பாறையிலே கோஸ்ட் சோப்பி ஸ்லாட் பண்ணி எடுக்கையிலே பிளான் பண்ணி உன்னை தூக்கி விட்டாரு. அப்பதான் இல்ல நீ தாண்டா அழுதுட்டு இருந்தா, இவன் வந்தாவே வெறியாத்துறா அதனால சொன்னேன். கோஸ்ட் சோப்பி உனக்கு அமிச்சிட்டு பாரு, நான் பேடிஎம்ல அமிச்சிட்டேன் உனக்கு. எனக்கு வந்து ஜிபே ப்ரோ. நீ தாண்டா அப்பா, நீ தாண்டா ஸ்லாட் ஒண்ணு, நான் இல்லன்னு சொல்லடா அப்பா, நீ தாண்டா ஸ்லாட் ஒண்ணு முடியலடா அப்பா. கான்சார் யாரோடது ப்ரோ? உண்டுதாண்டா எப்பா, உண்டுதாண்டா. வேற என்னடா கேட்கணும், வேறண்டா வேணும். துரத்தி அடிக்கிறது யாரும் கேள்றா, அதையும் சொல்லிடுறேன், உன் பேரை சொல்லிட்டு போயிடுறேன். யாரா துரத்தி அடிப்பான்னு கேளு, அதுவும் நீ தான்றேன். வேற என்னென்ன கேட்கணும் இப்ப கேட்டுறாடி. இது ஓசோப்பி வரும் சரி வரல, ஃபெயில்டுன்னு வருது. ஒரு செகண்ட். ஓகேப்பா சாய் ஒப்பிக்கெல்லாம் ஃபயர் போட்டுக்காங்கப்பா, எதுக்குப்பா திடீர்னு டைலாக் ப்ரோ? என்ன டைலாக்? இவன் உட்கார்ந்து சாய் ஒப்பி நான் சொன்னது சாய் ப்ரோ டைலாக் ப்ரோ. என்ன டைலாக்? எங்களுக்கு சொன்னாங்கல்ல, அப்படியா? அவங்க ஸ்லாட் ஒன்னு வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், தருவா கண்ணுல பாக்க கூடாது. அப்படியா? மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? ஏன்னா நைட் 1:30 மணிக்கு சாய் தெரியலையே, எனக்கு தெரியலையே பா, எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் இதேதானே நடந்துச்சு. ஐயோ போன சீசன் எங்களுக்கும் ஓஜிக்கும் ரைவல்ரி இல்ல, சாய் ப்ரோ சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்லன்னா, அதேதான் இதே ரைவல்ரி தான் வந்துச்சு. திருப்பி அதே கிசா வந்திருக்கான்ப்பா. வழி விடுங்க, வழி ரெமோ அடிச்சு ஒருத்தங்க, ரெமோ மண்டமலை கொட்டுக்க போடுங்க. ஏய் தோத்த ரெமோ ஓடுறா வீட்டுக்கு. அப்புறம் இன்னும் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடும் பாரு. சேவல் வருது உங்களை அடிக்க, சேவல் வந்துருச்சு. அடி வாங்க காத்துருங்க, அடிக்கிற அடி சும்மா. 2-3 क्वेश्चन கேட்கணும் ப்ரோ. என்னன்னு அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க. இன்வைட் பண்ண நீ பேசு. நான் வந்துட்டேன், இப்பதான் வந்தான். இது பண்ணி வச்சிராரு ப்ரோ, டிக் பண்ணி வச்சிராரு. கோஸ்ட் கால்ல ஒரு அனுப்பிச்சுட்டுமா, எனக்கு வந்து எல்லாமே சாட் பாருங்க. என்ன ஐவரி? ஓகே ப்ரோ, காலையில அனுப்பிடுங்க. என்ன ஐவரி? ஐயோ ஐவரி சீன் ரெக்கார்டு, ஐவரி சீன் ரெக்கார்டு, ஐவரி சீன் ரெக்கார்டு. இதெல்லாம் கிடைக்க ஐவரி. ஐயோ பாம்பு கோப்பிடா, பாம்புக்கு ஃபயர்ரா, உம்மால போட்டு பிரிக்கிறவடா பாம்புக்கு. ஐயோ கேள்றா இந்த क्वेश्चन கேக்குறீங்க கிசா ப்ரோ. 2-3 क्वेश्चन கேட்கணும் கிசா ப்ரோ. சொல்லுங்க கிசா ப்ரோ, ஸ்லாட் 1 யார் கிசா ப்ரோ? இன்னும் முடியவே இல்லடா டேய், இன்னும் முடியவே இல்லடா டேய். ஆனா 3 வாரமா யாரு ப்ரோ ஸ்லாட் 1? அப்படி வாடா. இன்னைக்கு யார் ஸ்லாட் 1? மதன் ப்ரோ வந்து ஒரு நாள் அன்னைக்குனா ஒரு நாள் போனீங்க. கேளுங்க ப்ரோ, இந்த மாதிரி தான் வந்து குமார் ப்ரோ பேசுவாரு. போன வருஷம் எஸ்எபிடிஎஸ் ஸ்லாட் 1 இருந்தாங்க. ஸ்லாட்லயே விளையாட மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. ஓட வேண்டாம், அவங்க ஒரே செகண்ட் ப்ரோ, ஒரே செகண்ட் இருங்க. ஏடா டேய் அவங்க என்ன அடிக்கிறீங்க? அட பாவிங்களா. அந்த டீமுக்கு இவர் தான் ஐஜில இருந்தாரு. அந்த டீம் ஏன் ப்ரோ? ப்ரோ நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் கிசா. இங்க பாருங்க, குமார் ப்ரோ இப்படிதான் கதறிட்டே இருப்பாரு. மதன் ப்ரோ வந்து ஒரே ஒரு ப்ரோ ப்ரோ பேசி முடிச்சுக்கிறேன் ப்ரோ. மதன் ப்ரோ வந்து ஒரே ஒரு வார்த்தையில செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்பாரு. ஸ்லாட் வேணும்னு கேட்பாரு. முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ்ட், இப்ப நடக்கிறத மட்டும்தான் பாக்கணும்னு சொல்லுவாரு. கரெக்ட் தானே? அதான் ப்ரோ, மொமெண்ட்ரியா நீங்க எடுத்துக்கோங்க ப்ரோ. அப்படி பார்த்தா ஒரு நாள் நடுவுல இப்ப ஸ்லாட் 1 யாரு கிசா ப்ரோ? ப்ரோ அப்படி பார்த்தா 3 வாரமா நான் கேட்டுட்டு தான் இருக்கணும் ஸ்லாட் 1 யாருன்னு. அன்னைக்கு தம்பி கேட்காதது உங்க தப்பு இல்ல ப்ரோ, அது உங்க தப்பு. இப்ப இன்னைக்கு நான் கேக்குறேனே ப்ரோ, நீங்க நான் கேட்டேன்னா யாரு போட சொல்லுவீங்க, ஆட் போட்டு காமிங்க. ஐயோ பாஸ்தாவே ஸ்ட்ரீம் உடனே ஜெயிச்சனா ஸ்ட்ரீம்னு கதறுவாங்க. ஆமாடா ஸ்ட்ரீம் போடணும்ல, இவங்க எல்லாம் எல்லாமே போடுறாங்கல்லடா, நீங்களும் போடணும்ல. பிடெஸ்க்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல, எல்லாருமே வந்து போடுறாங்கல்ல. பாக்கணும்லடா, நீங்க விளையாடுறத பாக்கணும்லடா, எல்லாரும் ஆசைப்படுவாங்க. உங்க கால்ஸ் என்னன்னு கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க.
மக்கள் வந்து விரும்பி தானே கேக்குறாங்க. அதாவது பாக்கணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட வந்து காட்ட மாட்டேன் என்ன கணக்கு? அது ஒண்ணு யோசிக்கணும். நீ காட்டாதானே ப்ரோ போட்டுட்டு தான் இருக்காரு. ரெனால்டோ எல்லாம் லைவ்ல தான் இருக்காரு. இவங்க பாக்காத லைவா என்ன ரெனால்டோ ப்ரோ எடுத்து அப்புறம் என்ன 10 நிமிஷம் டிலே வச்சா பாக்கணும்னே தோணாது ப்ரோ. இவரு மட்டும் வச்சு போடுற மாதிரியே பேசுறாங்க. இவங்க எல்லாரும் தான் டிலே வச்சிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி ஐவரி ஸ்குவாட் விளையாட்டு இருக்கும் போது ஐவரி என்ன கேள்வி வந்துட்டாரா? ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கான்சார். இப்ப கான்சார் யாரு கடையில இருக்கு? ரெனால்டு கிட்ட விடுங்கப்பா. யாராச்சும் ரெனால்டு கேங்க. யாரு ஒரே மாஃபியா இரு ரெனால்டு போடுறீங்க பாறையிலே ரொனால்டோ திறப்பா பேசுவோம். வேற ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாட்டின்னு வந்துச்சு. ரெண்டாவது கேள்வி என்னப்பா? ரெண்டாவது கேள்வி கேட்டியா? அதுதான் ப்ரோ கான்சார் கேள்வி. கான்சார் உங்கள்ட்ட அதுவுமா? ஓகே. கான்சார் யார்கிட்ட இருக்கு? கிசா நீ வேஸ்ட் நீ வேஸ்ட் கிசா நீ கூப்பிட்டு நீ கேட்டுக்கணும் விசா. நீ கேட்டுக்கணும். பத்தி பேசக்கூடாது. ஜெயிச்சுட்டு பேசுங்க. 8 பேர் இங்கே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பேசிக்கிட்டு விடு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டு அப்படி போடுறா சிங்கா குட்டிகளா. அப்படி போடுங்கடா. அப்படி போடா சிங்கா குட்டிகளா. ரெனால்டு ப்ரோ சவாலா? சரி நாளைக்கு ஸ்லாட் ஒன்னு வரும். சவால்னு சொல்லு. ரெனால்டு நீங்க வெறும் அந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. நாங்க 1 வின்ஸ்ல ஜெயிச்சு வந்திருக்கோம். ப்ரோ இதுக்கு இன்னொரு டைலாக் சொல்லட்டுமா? நீங்க 2 சீசனும் முக்கி எடுத்தது ஒருத்தன் வந்த உடனே முக்கி எடுத்தத வந்து அவங்களால ஏத்துக்க முடியாதுடா. ஐயோ நாங்களா சொன்னோம் நீங்க விளையாடாதீங்க. முக்கி எடுத்தத வந்து ஒருத்தன் ஒரேடியா புடுங்கி எடுத்தா அவங்களுக்கு மனசு கேட்காது. நாங்களா சொன்னோம் ப்ரோ. வர வேண்டியதானே ப்ரோ. வந்து ஆட வேண்டியதானே. லீட் வைக்க வேண்டியதானே ப்ரோ. நீங்க தானே ப்ரோ சொன்னீங்க. இப்போ நீங்க தான் இப்ப சொன்னீங்க 2 பாயிண்ட் ஆட்டே போறானே. நீங்க தானே விளையாடல. அது உங்க தப்பு தானே. நீங்க பிடிஎஸ்ஏ சொல்லல ப்ரோ. ஐவரி விளையாடுனா ஐவரி 2 பாயிண்ட் ஓடி வந்தீங்க ப்ரோ. நான் அதுக்கே சொல்லல ஐவரி ப்ரோ. நீங்க அப்படி இருந்தா இப்ப 2.0 அதே பாயிண்ட் ப்ரோ. இவங்க என்ன 2-1 பண்ணிட்டு இருக்காங்க. என் டீம்மேட்ஸ் என்ன கேட்டிட்டு இருக்கீங்க சும்மா? டோனி இறக்கூட இங்க பாரு. ஸ்கையா இறக்கூட இங்க பாரு. ரெனால்டு முடிஞ்சா ஸ்கைய தாண்டி நீ ஸ்டார்ட் பண்ணுவாடா பாப்போம். ஸ்கையா இறக்கூட களத்துல ஸ்கையா இறக்கூட. ஸ்கை பாத்துக்கோ. ரெனால்டு ப்ரோ சவால் விடு. ரெனால்டு ப்ரோ சவால் என்னடா சவால் கேக்குற அவகிட்ட. நாளைக்கு இங்க பாரு. நாளைக்கு எப்படி இருந்தாலும் 5 பாயிண்ட். நாளைக்கு 5 பாயிண்ட். அந்த 10 பாயிண்ட். நான் ஒரு சவால் விட்டுமா? நீங்க எவ்வளவு மேட்ச் வேணுமோ ஜெயிச்சுக்கோங்க. ஸ்லாட் ஒன்னே இருந்துக்கோங்க. சீசன் கடைசியில நீங்க ஸ்லாட் ஒன்னு எடுக்க மாட்டீங்க. ஒரு டிராஃபி கூட ஜெயிக்க மாட்டீங்க. ஐயோ இங்க பாரு. எந்த டீமே ஃபைட் பண்ணல ஐவரி. இங்க பாரு. பாக்குறீங்களா? இப்போ நாங்க வந்து இத்தனை நாள் பிடிஎஸ் அடிக்க வரல. எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப நாங்க அந்த ட்ரை பண்ணி மத்த டீம் எதுவுமே ட்ரையே கரெக்ட்டா? கரெக்ட். இப்ப இதுக்கும் இப்பதான் ஒரு ஸ்டெப் வச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப் இன்னும் இல்ல 2 சீசனாவே நல்லா தான் விளையாடுறீங்க நீங்க. Thank you so much கோபிகிருஷ்ணன் ப்ரோ. ஸ்லாட் 1 அவ்வளவு நாள் எல்லாம் குழந்தை விளையாட்டு ஒன்லி சீசனல் வார்தா வின்னர்ஸ். அது ஒண்ணு இருக்கேடா. டிராஃபி கண்ணுல பாத்துருக்கீங்களா கைஸ்? டிராஃபினா என்னன்னு தெரியுமா? என்ன கலர் இருக்கு, எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்தது இல்லையே. சீசன் டிராஃபி நீங்க கண்ணிலே பார்த்தது கிடையாது. என்ன கலர் இருக்கு தெரியுமா? சீசன் டிராஃபி எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பதில் இருக்கு. இது வரைக்கும் 5 டிராஃபி வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு ப்ரோ. சரி. இப்போ வந்து இப்ப புதுசா ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கே போனா அவனும் 5 டிராஃபி. ஆமா சொந்தம் கரெக்ட். ஆமா இது நல்லா இருக்கு. 2.0 சேவர் குட்டி ஓடி வருவாராங்க. இங்க வந்தா இங்க நான் இங்க ஜெயிச்சேன் பாரா. எடுத்து விளையாட வேண்டியதானே ப்ரோ. அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சன் வந்து ஜிடில இருந்து திருப்பி சிஎஸ்கே வந்தாரு. அழுதீங்களா இல்லையா? போன சீசன் 4 பிளேயர் அழுதாங்களா இல்லையா? வந்து நீங்களும் தான் ப்ரோ கடைசில பேன் ஆனீங்க. ப்ரோ விட்டு ப்ரோ கிட்டாடி. நான் பேன் ஆகி ஜெயிக்கல ப்ரோ. நீங்க சீசனல் டிராஃபி அப்ப ஜெயிக்க வேண்டியது. நீங்க தான் அழுகுறீங்க. போன சீசன் அதே பிளேயர் சேர்த்து விளையாட வேண்டியதானே. அப்ப ஓஜி ஜெயிக்கிறது 5 சீசனா அவங்களே வச்சு ஜெயிச்சாதான் நீங்க கெத்து. ஜெயிக்கிற டீம்ல போய் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா கெத்து இல்ல.
அவன் ஓச்சிடா, அவன் கிளான்டா, அவன் கிளான் கோ லீடர். ஆனா அவனை பேசிட்டு இருக்கிறான். அவன் ஓஜியோட மெம்பர்ரா. அட பாவி, அவன் ஓஜி டீம். இவரே சீசன் டிராஃபி ஜெயிச்சிருக்குது என்னமோ, இவரே ஓஜி எல்லா மேட்சும் விளையாடி ஜெயிக்க வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க ப்ரோ. இப்ப ஸ்லாட் வர வரைக்கும் ஏய் கிசா, அவன அதாவது கூப்பிட்டு வச்சு பேசிருக்கணும். போடுறோம் இங்கே, இவ்வளவு பேர் இங்கே இருக்கணும். நாளைக்கு நாங்க கூப்பிடுவோம், நீங்க அப்ப வந்து சத்தியமா வருவேன்டா. நாளைக்கு ஒரு சத்தியமா வருவேன் பாப்போம் ப்ரோ. எல்லா மேட்சும் வந்து குத்துவேன் ப்ரோ. பாக்குறியா, நீங்க வந்த மாதிரி நான் தேடி தேடி துரத்தி அடிப்பேன். ரஸ்கார்ட் ஓடுனர் பத்தியா, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்னு ஓடுவீங்க. பாக்குறியா, இன்னைக்காச்சும் ஸ்கை ப்ரோ தான் அடிச்சாரு. நாளைக்குலாம் ட்ரோல் ப்ரோ கூப்பிட்டு வருவேன். அவனை ஏன்டா அடிக்கிறீங்க? அவன் இங்க இல்லவே இல்ல, அவன் பிடிச்சி ஏன்டா அடிக்கிறீங்க? நோ 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 நோ. ஐயோ ஐயோ, வாங்க தெரியாம கிசா ப்ரோ. அடுத்த வாட்டி நீங்க உங்க வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது கூப்பிடுங்க, நான் வந்து பெட்ரோல் போட்டு தரேன். அப்பதான் ஜீரோ பாருங்கன்னு சொல்ல முடியும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஐயோ, 36 முட்டை. ப்ரோ ஒரு செகண்ட் கேளு ப்ரோ. போன சீசன்ல அவன் பேர் ஹர்திக் பாண்டியா எந்த டீம்ல இருந்தான் ப்ரோ? தெரியலையே, ஏதோ டீம்ல இருந்தான். நான் ஃபுட்பால் தான் ப்ரோ பாப்பேன். சொல்லு ப்ரோ. ஐயோ ஆமா ப்ரோ, இப்ப சொல்லு ப்ரோ. ஆனா பயங்கரடா. அதாவது நீங்க கிளான்ல மட்டும் இருப்பீங்களா? ஆனா டோனி ப்ரோ இங்க பாருங்க, ஆனா நீங்க சொன்னா கிளான்னு சொல்லுவீங்களா? சும்மா ஏனா டேய், இரு ஏண்டா என்னடா பொய் சொல்ற, பச்சை பொய் சொல்ற. அவன் தான்டா 3 டீம் அடிச்சான். அவன் தான்டா மேன் ஆஃப் தி சீரிஸே, மேன் ஆஃப் தி மேட்சே அவன் தான்டா ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ 2.0 வச்சு ஜெயிக்கல? ஒரே பாயிண்ட் தானே ப்ரோ. இவர் என்ன ப்ரோ பாட்டி கதையில எடுத்து பேசிட்டு இருக்காரு? ஏண்டா அவன் ஏன்டி அத பண்ணி 2.0 வச்சு அவன் எங்கடா ஜெயிக்கல? ஒரே பாயிண்ட்ல அவனுக்கு வந்து ஓ மேல ஏதோ வன்மத்துல இருக்கனால அவனுக்கு பாயிண்ட் தானே விட்டானுங்க. அவனுக்கு ஒன்னும் கேவலமா ஜெயிக்கலையே. ஐவரி போய் தான்டா அந்த டீம் 15 லீடிங்ல ஒரு இது கொண்டு வந்தான். வெறியா ஐவரி விளையாட பண்ணிக்கிறா, ஜெயிக்க வேண்டியதானே. அவரு வேற டீம் எடுத்து போய் சீசன் டிராஃபி ஜெயிக்க சொல்லுங்களேன், அப்போ ஒத்துக்கிறேன் ப்ரோ. நீ ஏன் இந்த சீசனை பத்தி பேசாம போன சீசனை பத்தி பேசிட்டு இருக்க ப்ரோ? இந்த சீசன் தான் ப்ரோ சொல்றேன். ஐவரி இங்க பாரு, தெரியுமா? கிசா ஐவரியை கேட்டது சாயும் ட்ரோலுமே ஒழிய ஐவரி இவங்க இங்க வரணும்னு ஆசைப்படல. ஐவரி குடுக்காம இருந்தது நான் தான். ஆஸ் அ கிளான் பிளேயரா இருந்தோம் ஐவரி நான் தான் குடுக்காம இருந்தேன். ஏன்னா போனா ஓவர் பவர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ஓவர் பவர்டா ஒரு டீம் ஆரம்பிச்சு இப்ப நான் தான் போட்டேன். அப்புறம் ரோன் ப்ரோ வரலாம், ரோன் வாங்க. அதாவது ஆர்சிபி கப் அடிச்சதே வந்து ஆர்சிபி 49 நாள் அவுட்னு சொல்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா ப்ரோ, 49 தான் ப்ரோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டபுள் டைம் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்களா? அப்புறம் என்ன கணக்கு? என்ன அநியாயமா இன்னும் ஆர்சிபி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். ஆர்சிபி நல்லா தான் விளையாண்டுச்சு ரெண்டு சீசனா. அங்க பாரு சவால் கிசா சவால் விடுறானுங்க. டிராஃபியை தொடவே முடியாதுன்றானுங்க. நீங்க கனவுதான்றானுங்க. என்னடா சொல்றானுங்க? இருந்தபோது வந்து பேசாதனால ஒரு ஸ்லாட் பண்றீங்க. எவ்வளவு டிராஃபி ஜெயிச்சீங்க? முக்கியமா சீசனல் டிராஃபி முக்கியமா பாருங்க சார். சீசன் டிராஃபி முதல்ல ஜெயிச்சிருயா? நீ ஜெயிச்சிருயா? சும்மா இருக்கா? போய் பேசுறீங்க ரெண்டு பேரும். பீட்டஸ் இல்லாம பாயிண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாயிண்ட் எடுக்கல. நடத்து நாங்க எங்கள்கிட்ட வந்து போய் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க பச்சா போய் பேசுறீங்க. பீட்டர் அதாவது நான் 4 பாயிண்ட்ல வந்தான். 17 பாயிண்ட் எடுத்துட்டேன். அவனுக்கு இல்லாதப்ப போட்டு டான்ஸ் டான்ஸ் ஆடிட்டு வந்ததுல இருந்து ஜெயிக்கவே இல்ல. ஏதாவது ஒரு இதெல்லாம் எதிர்பார்க்கலையே.
நான் வந்தது 9 பாயிண்ட்ல. இப்ப நாங்க அந்த 6 பாயிண்ட் எடுத்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். சும்மா எல்லாம் உட்கார்ல. அந்த 6 பாயிண்ட் எடுக்கல, நீங்க 2 பாயிண்ட் தான் எடுத்தீங்க. ஒரே நிமிஷம் நீங்க ஒரே நிமிஷம் நீங்க ஓசி ஸ்லாட்ல வந்து ஒரே நிமிஷம் சொல்றேன். இங்க ரோட் வந்தாரா நீங்க அடிச்ச 10 டீம் டம்மி பாவா டீம் அடிச்சிட்டு பெரிய ஆளா ஸ்லாட் வந்து வந்தீங்க. நாங்க அங்க இருக்கும்போது ஸ்லாட் 1ல தான் இருந்தேன். இங்க இருக்கும்போது ஆனா அதுதான் ப்ரோ 3 பேர் சேர்ந்து அடிச்சு துரத்திட்டாங்களே ப்ரோ. இங்க அப்புறம் என்ன ப்ரோ பிரயோஜனம்? 2000 வாங்கி கொடுக்கணுமா? கண்ணை தொடச்சிக்கிட்டே பேசுங்க. என் பாயிண்ட் கொடுத்துருக்கா அன்னைக்கு கொடுத்துதான் இருக்கணும். நான் விட்டு போனது கேமரா அப்புறம் ஓடி போனீங்க, பயந்து ஓடி போனீங்க. ஏன் ஓடி போனீங்க? எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லாதது நான் போயிட்டேன். அப்புறம் தேவையில்லை. சரி சரி கிசா கிசா ரஸ்பாலுக்கு பதிலா ஸ்கை எடுத்துக்க. ஸ்கை ஹஸ் a better game. ரஸ்பாலுக்கு பதிலா ஸ்கை எடுத்துக்க. ஸ்கை வாடி மதன் ப்ரோ நான் ஸ்கை கிட்ட கேக்கலையா? நீங்க சொல்லுங்க. நான் கேக்க. ஆமா கேட்டேன். சரி இப்போ ஆயிப்போச்சு. இப்போ ஒண்ணு மண்ணா ஆவறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா நீயும் அவன் இல்லாம ஸ்லாட் 1 போயிட்ட, அவனும் வந்த உடனே உன ஸ்லாட் 1ல இருந்து கீழே இறக்கிட்டான். 2 பேருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. 2 பேரும் திறமையானவன்னு புரிஞ்சு போச்சு. திறமையானவங்க சேர்ந்தது தானே நல்லது. திறமையானவங்க சேர்ந்து இருந்தா தானே நல்லது. அதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். ஒரு செகண்ட் மதன் ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் மதன் ப்ரோ. கிசா ப்ரோ அட்ரஸ் அனுப்பிச்சு விடு. கிசா ப்ரோ வலியுது. சும்மாறா மெய்தாரா இருடா. இப்ப டீம் சேர்த்திக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அதாவது நீயும் ஒன்னு ஈக்குவல், அவன் இல்லாம ஸ்லாட் 1 போயிட்டான். அவன் முடியவே முடியாதுன்னா நீ ப்ரூவ் பண்ணிட்ட. நீ ஒரு மாசுன்னு அவனும் ப்ரூவ் பண்ணிட்டான். வந்தவனே நீ போனாலும் உன்னை இறக்கிறோம்டா அப்படின்னு அவனும் ப்ரூவ் பண்ணிட்டான். 2 பேரும் ஈக்குவல் இருக்கீங்க. யாரு நீங்க ஓஜில போட்டாலும் ஜெயிச்சிடுவாங்க மதன் ப்ரோ. அதுக்கும் இதனால இது புதுசா இருக்குது. ஒண்ணும் இல்ல மதன் ப்ரோ, நாளைக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க யாரையாச்சும் ஒருத்தர நீங்க யார் டம்மி நினைக்கிறோம் அவங்களே எடுத்து போட்டு பாருங்க. அவங்களும் 3 பேர் வச்சு ஜெயிச்சிடுவாங்க. மனசாட்சியே இல்லாம, அதாவது மனசா அண்டர், அதாவது அவன் அப்படி விளையாண்டான். நான் அவரு தப்பு சொல்றேன் ப்ரோ. பிடிஎஸ்ல போனா ஜெயிக்க தான் செய்வாங்கங்கறேன் ப்ரோ. அவங்க ஆல்ரெடி 3 பேரும் சினர்ஜில விளையாட்டு இருக்காங்க. நீங்க பேக்கப் விளையாடுனாலே போறோம். நீங்க எல்லாருமே ஒரு பக்கம் விளையாட்டுறோம். எடுத்துட்டு போங்கப்பா, எடுத்துட்டு போய் ஒரு கப்பு தான் ஜெயிச்சு கொடுங்க. எனக்கு ஒரு வாரம் கொடுங்க மதன் ப்ரோ. நான் இவங்களோட நான் போய் ஜெயிச்சிடுவேன் மதன் ப்ரோ. சரி கேட்டாங்க நான் சரி. இங்க பாரு, ஸ்கை ஓபி went to SLBTS. கிசா goes to BTS. ஓகேவாப்பா? ஆனா உங்களுக்கு ட்ரோல் ப்ரோ வந்துருவாரு. ட்ரோல் வந்தாதான் வருவான். அவன் ஏன்னா கொஞ்சம் அரசல் பஸ் ஆயிட்டான். அவன் இப்ப கூட வந்துட்டு வாரப்ப லைக் பண்ணிட்டு போயிட்டான் சொல்லிட்டாரு. போட்டானா? ஃபீவர்னு சொன்னாரு. சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே. அப்பெல்லாம் கிடையாது, சொல்லிட்டாரு ட்ரோல். அப்பெல்லாம் கிடையாது. தூக்கின்னு வந்து ட்ரோல் உட்கார வச்சிருவான் ஐவன். பாம்புனா சும்மாவாடா டேய்? பாம்புனா சும்மாவா? அதனாலதான்டா அது பாம்பு. உங்க எல்லாத்த விட அது கடிக்குது எல்லாரையும். அதனாலதான் உங்களை அடிக்க உங்க பொருள் எடுத்து போட்டா பாத்தீங்க. அழுதுட்டே போ, சரிண்ணே, ஜாலியா போ. மூக்கால அழுதுட்டு போறேன் அப்படியே. வெற்றி தோல்விங்கிற சகஜம். கங்காஸ் பண்ணிட்டு போடா, கங்காஸ் பண்ணிட்டு போடா, கங்காஸ் பண்ணிட்டு போடா. நல்லா நீ இருக்கிற வரைக்கும் அங்க யாரும் உங்களோட வரமாட்டாங்க. ஆனா நாங்க வருவோம் ஐவரி. நீ வா, தடவி அனுப்பிச்சு விடுற. வா வா, தடவி 2 அடி அடிச்சு விட்டு அனுப்பிச்சு விடுற. வா. ஐயோ, 2 பேரும் மாறி மாறி பஞ்சலுக்கு பேசிக்கிறாங்க. வார 10 வச்சானுங்க ப்ரோ. உம்மால வார 10 வச்சானுங்க ப்ரோ. விடுங்க, கொடூரமா 10 வச்சான் ப்ரோ. ஐவரி ஒத்தா திரி கில்லாமே 10 வச்சான் ப்ரோ. அதனால தான் வெடிக்குதுங்க. உம்மால வெடிக்க விட்டான் ப்ரோ. ஐயோ, அதுக்குதான் பாம்பு வேணுங்கிறது.